சுயநலக்கார வியாபாரி. ஒரு ஊர்ல ஒரு பணக்கார வியாபாரி இருந்தான். அவன் ரொம்ப சுயநலக்காரன். யாருக்கும் உதவியே செய்ய மாட்டான். ஒரு நாள் ஒரு ஏழை அவன் வீட்டுக்கு வந்தான். ஐயா, நான் ரொம்ப ஏழை. உடுத்திக்க ஒரு மாத்து துணி கூட இல்ல. ஒரே ஒரு துணி மட்டும் தரீங்களா? இல்லப்பா, இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை. போயிட்டு அப்புறம் வா. துணி கிடைக்காததால வருத்தத்தோட போனான் அந்த ஆளு. அப்போ வியாபாரியோட மனைவி அந்த ஆள்கிட்ட, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு போட்டுக்க ஒரே ஒரு துணி வேணுமா? ஒரே ஒரு துணி தானே, கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கே வந்து தரேன். அன்னைக்கு ராத்திரி வியாபாரி வழக்கம் போல கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்தான். கலா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு தயாரா? சாப்பாட்டுக்கு இப்ப என்ன அவசரம்? ஆமா, கடைய பூட்டியாச்சா? பூட்டியாச்சே. சரி, அதுக்கு என்ன இப்ப? உடனே கடைக்கு போய் நல்லதா 2 துணி எனக்கு கொண்டு வாங்க. அதுக்கு இப்ப என்ன அவசரம்? நான் காலையில போய் கொண்டு வரேனே. அதெல்லாம் கிடையாது. எனக்கு இப்பவே வேணும். கொண்டு வர முடியுமா முடியாதா? சரி சரி, கோவப்படாத. நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். அந்த ராத்திரியே கடைக்கு போய் நல்ல துணிகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் காலையில வியாபாரியோட மனைவி அந்த ஏழையோட வீட்டுக்கு போனாங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட துணி. என் கணவர் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. ரொம்ப நன்றிமா. உங்க கணவர் எவ்வளவு நல்லவர். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதையெல்லாம் வியாபாரி கவனிச்சான். ஆஹா, ஒரு துணி கிடைச்சதுக்கே இந்த ஏழை நமக்காக கடவுளை வேண்டிக்கிறானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் சுயநலமா இருக்க மாட்டேன். கணவன் மனம் மாறியதை பார்த்து மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். உதவி செய்பவனே உயர்ந்தவனாவான்.